சிவராத்திரி அங்கே கோயம்புத்தூரில் நடந்துச்சு, பார்த்துருப்பீங்க, எல்லாம் டிவியில் பார்த்துருப்பீங்க. அப்போ தியாகராஜ பாகவதர் பாட்டை போட்டு எல்லாம் டான்ஸு. சமந்தா, தமன்னா, அவர் ஐயா, தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே மீனலோச்சனி மணாலம் தாண்டவமாடும் சபாபதே மௌன குருவே கரனே ஜனகாண்ட நீலகண்டனே மௌன குருவே கரனே ஜனகாண்ட நீலகண்டனே தீன கருணாகரனே நடராஜா நீலகண்டனே அப்படின்னு பாடி ஆடிச்சுங்க. சந்தோஷம், கொண்டாடட்டும். ஆனால் அந்த தியாகராஜ பாகவதர் தமிழ் சினிமாவினுடைய முதல் சூப்பர் ஸ்டார் அவர் தான். அவருடைய குரலை கேட்க அன்னைக்கெல்லாம் தவம் கடந்திருக்காங்க. ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரே பாடுவார். அப்படி பாடின தியாகராஜ பாகவதருடைய பாட்டை போட்டு சிவராத்திரியில் டான்ஸ் ஆடிச்சு ஒரு குரூப்பு. ஆனால் அதே தியாகராஜ பாகவதருடைய குடும்பம், அவருடைய பேரனும் அவருடைய மனைவியும் வறுமையில் வாடுகிறார்கள் என்பதை தெரிந்து அவர்களை அழைத்து அவர்களுக்கு 10 லட்சம் நிதி உதவியை தந்து அவர்களுக்கு சொந்த வீடு வழங்கியவர் நம் திராவிட மாடல் முதலமைச்சர். அந்த பேரன் பேரு சாய்ராம். 2022ஆம் ஆண்டு அந்த சாய்ராம்ங்கிற தியாகராஜ பாகவதருடைய பேரனுக்கு 10 லட்சம் நிதி கொடுத்து சொந்த வீடு வழங்கியவர் நம் திராவிட மாடல் முதலமைச்சர். யாரை பார்த்தாலும் உடனே இறக்கப்பட்டுருவார். கருணை. பெண்கள் அப்படித்தான், யாரை பார்த்தாலும் உடனே தபக்குன்னு அழுதுருவாங்க. இளவு வீட்டிலலாம் ஆம்பளை அழுது பார்த்துருக்கீங்களா? பெண்கள் தான் ஐயோ என் சாமியே ஐயா ஐயான்னு அழுதுகிட்டு இருந்துச்சு ஒரு அம்மா. செத்தது அம்மா, நீ என்ன ஐயா ஐயான்னு அழுது? அப்படியா, நான் கவனிக்காம விட்டுட்டேனே, சொல்லாம விட்டாங்க அப்படின்னு அழுவோம். ஆம்பளையெல்லாம் அழுகவே மாட்டேன். போய் தேவையில்லாத கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பேன். அந்த செத்தவன்கிட்ட போய் கையை பிடிச்சி, மாமா இறந்துட்டாரா அப்படின்னா, செத்து வச்சிருக்காங்க, அப்புறம் இறந்துட்டாரான்னு கேட்டேன். அதுக்கு இந்த கூறு கேட்டேன், ஆமாம் இறந்துட்டார். எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு. 4 மணிக்கா? ஏன் 5 மணிக்குன்னா எழுப்பி விட்டுருவியா அவனை? டைமை தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அதுக்கப்புறம் கேட்பான், ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போனியா? திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னாருப்பா. இந்த சிதம்பரத்தில் ஒரு டாக்டர் இருக்காரா, அவர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன். போகிற வழியிலேயே அதுக்கு இவன் அவர்கிட்ட ஏன்டா கூட்டி போனேன்? நேராக கடலூரில் ஒரு பெரிய டாக்டர் இருக்கார்ல, அவர்கிட்ட கூட்டி போயிருக்கலாம்ல. அதுக்கு இவன் நம்ம தான் கூட்டி போகாமல் கொலை பண்ண மாதிரில பேசுகிறேன். அடுத்து ஒருத்தன் வந்து தாத்தா எப்படி இறந்தாரு அப்படின்னா பதிலை மாற்றிட்டேன். திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னாரியா, கடலூரில் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டி போனேன், போகிற வழியிலேயே இறந்துட்டார். கடலூரில் இருக்க டாக்டர்கிட்ட எதுக்கு நான் கூட்டி போனேன்? இங்கே சிதம்பரத்தில் ஒரு டாக்டர் இருக்கார்ல, என்னடா அதை சொன்னால் இதுங்கிறேன், இதை சொன்னால் அதுங்கிறேன், நம்ம தான் கூட்டி போய் மர்டர் பண்ண மாதிரியே பேசுகிறாங்களேன்ட்டு. அடுத்து வந்தவன் எப்படா செத்தாருன்னு கேட்குறான். ரெண்டையும் சேர்த்து சொல்லிட்டேன். நெஞ்சு வலிக்குதுன்னாரியா, சிதம்பரம் டாக்டர்கிட்ட கூட்டி போனேன், அவர் கடலூர் கூட்டி போய் சொல்லிட்டார். அதனால் அங்கே போகிறப்ப அதுக்கு இவன் எதுக்கு ஊராக தூக்கிட்டு தெரிஞ்ச, வீட்டிலே வச்சுருந்தா நிம்மதியாக இறந்துருப்பார். ஐயோ எது சொன்னாலும் நம்ம மேலே பழி போடுறானேன்ட்டு அடுத்து வந்தவன்ட்ட என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? எப்படா செத்தாருன்னு நீயே எழுப்பி கேட்டுக்கடா. நான் எது சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறான் என்னன்னு அவர் எப்படி சொல்லுவார் தெரியுதில்ல, அப்புறம் என்னத்துக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான்னு. எடப்பாடி பழனிசாமி தான் இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம 20 லட்சம் மடிக்கணினி கொடுத்து கல்லூரி மாணவர்களை திருப்திப்படுத்திட்டார். முடிஞ்சா? ஓய்வூதியம் கொடுக்கவில்லை. ஆசிரியர் அரசு ஊழியர்கள் கோபமாக இருக்கிறார்கள்னு பாம்பாட்டி மாதிரி நாகப்பாம்பு ஆட்டினார். ஓய்வூதியத்தையும் அறிவித்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய நெஞ்சிலே வயிற்றிலே பால் வார்த்த தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நம்ம தளபதி ஸ்டாலின். சொல்றதுக்கு இப்போ ஒன்றும் இல்லை. 2000 ரூபா கொடுப்பேன் நான் வந்தா, ஆம்பளைகளுக்கு இலவசமாக பஸ் விடுவேன். வாய்க்கு சொல்றது தானே, என்னத்தையா சொல்லி விடுவான். ஆண்களுக்கும் இலவச பேருந்து, பெண்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக கொடுப்பேன். ஆகாகா ஓகாகா. இது எப்படி இருக்குன்னா,
இந்த முதலிரவு அப்போ ஏயா நேரத்தில் அதை பற்றி பேசுகிறேன்னு கேட்காதீங்க. எடப்பாடி பழனிசாமியை பற்றி சொல்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இந்த முதலிரவு அன்னைக்கு நிறைய பழம் மிச்சரு கிச்சர்லாம் வாங்கி வைப்பாங்க மேஜையில். எதுக்கு வாங்கி வைக்கிறாங்கன்னு இதுவரைக்கும் எனக்கும் தெரியவே இல்லை. நான் 5 தம்பிக்கு கல்யாணம் முடிச்சு வச்சேன். 5 பேருக்கு வாங்கி கொடுத்தேன். என்ன அது, 2 கிலோ ஜிலேபி, 3 கிலோ மைசூர் பாக்கு, 5 கிலோ மிக்சரு, காரா பூந்தி, அது இது, ஆப்பிள் ஒரு 2 கிலோ, சாத்துக்குடி, அது இது. நான் காலையில் போய் பார்க்குறேன், ஒரு காரா சேவை எவனா தின்றுருக்கானே. கொடுத்த பாலை கூட 1 மடக்கு மட்டும் குடிச்சிட்டு மிச்சத்தை வச்சிருப்பேன். யாராவது அதை தின்றுருக்கானா? பழத்தை அறுத்து எண்ணெயை தடவி சொலை எடுத்து சாப்பிட்றாங்க. காலையில் மணி 5:45. அதாவது எல்லாம் வாங்கி வைக்கிறாங்கன்ட்டு பலாப்பழத்தை வாங்கி வச்சான் பார்த்தீங்களா ஒருத்தன், அது வேற யாரும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி தான். என் தலைவர் அறிவிக்கிறாருன்ட்டு நாங்கள் 2000 ரூபா கொடுப்போம், அதையும் அறிவிச்சு விட்டாரு. இப்போ பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆண்களுக்கு இலவச பயணம். ஐயோ ஐயோ, எதை அறிவிக்கிறேன்னு தெரியாமல் இன்னைக்கு மொழி விதிங்கி போயிருக்கிறார்கள் அந்த கூட்டணி. இன்னைக்கு காரைக்காலுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்தார். அவர் ஒரு நாடகம் போட்டார் பார்த்தீங்களா? क्या बोलता है दुल्मदे है அப்படின்னார். அண்ணன் என்னடா சொல்றாரு? தமிழ் படிக்காமல் நான் விட்டு விட்டதுக்கு தமிழர்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். என்ன நாடகம் ஐயா, தமிழ் இவர் படிக்கலையா, அதனால தமிழர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிறாராம். தமிழ் நீங்க படிக்காட்டி கூட பரவாயில்ல, தமிழ் படித்தவர்களுக்கு அந்த மாணவர்களுக்கான நிதியை நீ ஒதுக்கினால்தான் உண்மையிலே தமிழ் பற்று உள்ளவர் அப்படின்னு நாங்கள் ஏற்றுக்கிறோம். அவர் இருக்காரு, அவங்களுடைய குருநாதர் நரேந்திரதாஸ் மோடி ஐயா, ஒன்றிய பிரதமர். அவர் இவருக்கு மேலே நடிகனோ நடிகை. எங்கே போனாலும் திருக்குறள் ஒன்று சொல்லிடுவார். அக்ரம் முதலா எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்று உழுக்கு. திருவள்ளுவர் அழுவுறாரு இவரை சொல்லி. விவசாயிகளுடைய மாநாட்டில் போய் திருக்குறள் ஒழுதண்ட பல்பர் பல்பார் மற்றபார் தழுதண்ட பென்சல் பார். இன்னைக்கு விவசாயிகளை எல்லாம் கொண்டு போய் ட்ரம்ப் கிட்ட அடகு வச்சு கார்ப்பரேட் முதலாளிகளிடம் விவசாயிகளை அடகு வைத்தவர் தான் நரேந்திர மோடி. ஆனால் எங்க வேங்கையின் மைந்தர் வேளாண்மை துறை அமைச்சர் 66 லட்சம் விவசாயிகளுக்கு 66 லட்சம் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கி அவர்களுடைய வாழ்வில் ஒளியேற்றியவர். விவசாயத்தை அறிவியலையும் ஒன்று சேர்த்து ஆன்லைனில் விவசாயத்தினுடைய அந்த எந்திரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு களை எடுக்கும் எந்திரம், இது நாற்று நடும் எந்திரம், இது தூர்வாரும் எந்திரம், எல்லாம் உங்களுக்கு என்னென்ன எந்திரங்கள் வேணுமோ அத்தனையும் அரசாங்கம் மிக குறைந்த வாடகையிலே வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்து வேளாண்மையையும் அறிவியலையும் இணைத்து வேளாண்மை துறையில் ஒரு மாபெரும் புரட்சி செய்த வேளாண்மை துறை அமைச்சர் தான் நம்ம அண்ணன் எம்ஆர்கே.